மார்க்கெட்ல வந்து தப்பான கைடன்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில சேனல்ல வந்து என்ன கைட் பண்றாங்க அப்படின்னா வந்து நீங்க இதுல பணத்தை போட்டீங்கன்னா உடனே பணக்காரன் ஆயிரலாம். 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 10,000 ரூபாய் பார்க்கலாம், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 20,000 ரூபாய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான கைடன்ஸ், தப்பான புரிதல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய பெரிய நல்ல வெல் பிளேயர்ஸ் இல்லைன்னா நல்லா லேர்ன் பண்ணவங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டரை வேணாலும் எடுத்துக்கிறங்க, ஷேர் மார்க்கெட்டை ஒரு நல்ல பிஸ்னஸாக பார்த்து அது மூலமாக லாபம் சம்பாரிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் போட்டால் நாளைக்கு 10,000 ரூபாய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டுத்தனமான இதில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணீங்கன்னா இருக்கிற பணம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளோட இதுல என்ன கைட் பண்றோம் அப்படின்னம்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா டீச் பண்றோம். ஓகேவா? இதுல ₹1 கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியா வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். அது எப்ப லாபத்துக்கு வருதோ அப்ப நீங்க செல் பண்ணிட்டு அதுக்கு உண்டான லாபத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மிச்ச இடத்துல எல்லாம் வந்து தப்பான இதுல வந்து மார்க்கெட்டை உங்களை கைட் பண்றதுனால நீங்க பேராசைப்பட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிருவீங்க. அது மாதிரி தப்ப வந்து யாருமே பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டா ரிசர்ச் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா 1992 இந்த ஸ்கேம் ரிலேட்டடான மூவிஸ் கூட வந்துச்சு. அதுல கூட வந்து என்ன பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டீ எஸ்டேட் வந்து ரிலேட்டடா வந்து டீ ரிலேட்டடான கம்பெனியை வந்து பிக் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து டீயோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ டீயோட இதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட லாபம் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. ஒரு கம்பெனி வளரும் போது அதோட லாபம் நமக்குமே வந்து ஷேர் ஆகும். அதை நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பிசினஸ். நீங்க ஒரு வெங்காயம் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு மூடை வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஒரு மூடைக்கு லாபம் கிடைக்கும். நான் 5,000 ரூபாய்க்கு வாங்கி 5,000 ரூபாய்க்கு விற்பேன், 5,000 ரூபாய்க்கு வாங்கி 15,000 ரூபாய்க்கு விற்பேன் ஒரே இதுல அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேம்பிளிங் மாதிரி போயிடும். அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல பணம் தரக்கூடிய ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து லாபம் அதிகமா கிடைக்கும். என்ன கொஞ்சம் டைமிங் எடுக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நீங்க ஒரு காலேஜே படிக்கிறீங்க, ஒரு பிகாம் படிக்கிறீங்க, பிபிஏ படிக்கிறீங்க, பிசிஏ படிக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான டைம் பீரியட் நீங்க கொடுக்கணும். 2 இயர்ஸ் ஆகுதா, 3 இயர்ஸ் ஆகுதா, அதை கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதை லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாறலாம். உடனே வந்து குயிக்கா போட்டு குயிக்கா பணம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல்ல இங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லூஸ் பண்ற மாதிரி நீங்களும் ஃபண்டை லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம சேனல்ஸ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னம்னா டீச்சிங்குமே எடுக்கிறோம். நம்ம எந்த இடத்துலயுமே வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுங்க உங்களுக்கு உடனே லாபம் கிடைச்சிரும், அங்க கிடைச்சிரும், இங்கே கிடைச்சிரும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னம்னா அந்த கம்பெனில எந்தெந்த மாதிரி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் அதுல வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு அதால போக முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அதுல சின்னதா வந்து ஒரு டாப் அப் பண்ணி நம்மளோட லாஸை எப்படி ரெடியூஸ் பண்ணி உடனே அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கறது தான் நம்ம வந்து கைட் பண்றோம். ஓகேவா? உங்கள்ட்ட வந்து இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கறத விட உங்கள்ட்ட வந்து செக்யூரிட்டி உங்க கையிலேயே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கிறணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ நான் பெரிய இதுல வந்து நான் உங்களை ட்ராக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நான் கொண்டு போக விரும்பல. நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாக் பிக் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பிக் பண்ற ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஇ இன்ஃபோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை தான் பிக் பண்றோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்க போறது ஸ்டாக்கே வந்து அதுதான். ஓகேவா? இது எந்த மாதிரி ஓரியன்டான கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி ஓரியன்டான கம்பெனி. இப்போ ரீசெண்டா வந்து கொஞ்சம் ஐடி செக்டர்ஸ்லாம் டவுனா இருந்தாலும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த கேட்டகரியில தான் இந்த கம்பெனியுமே வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியை பிக் பண்றதுக்கு நிறைய விதமான அனாலிசிஸ் பண்ணி நிறைய விதமான டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி கம்பெனியோட சைடு நிறைய ஆர்டர்ஸ் அவங்களோட ரிசல்ட் எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் இங்க வந்து மேஜரா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி காட்டணும் அப்படின்னா அதோட சார்ட் பேட்டர்னை காட்டுறேன்.
இப்ப இங்க பாருங்களேன், இந்த கம்பெனியோட சார்ட் பேட்டர்னை பாருங்களேன். 2014 பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஈரான் ஈராக் வார்லாம் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோட வேல்யூவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2600 கிட்ட இருந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா 800 கிட்ட போயிட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் மோட்ல இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா இதோட சப்போர்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ற லெவல்ல இருக்கான். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இதை சப்போர்ட்டா மாத்தினா அப்படின்னா இதுக்கு அடுத்து ஆன் ஆவரேஜ் 1800 வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. 1700 to 1800 ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த கம்பெனில. ஓகேவா? கம்பெனியோட மொமெண்டமே அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த கம்பெனியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியோட லிஸ்ட் வந்து இதுதான். இந்த கம்பெனி தான் வந்து நம்ம வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க கரெக்டான என்ட்ரி கொடுக்குறோம். மேபி ஒரு சின்ன டவுன்ஃபால் இருந்தாலும் இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால எடுக்க முடியும். நம்ம இந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா 1200 இருக்கு. நம்ம 120 வந்தாலே நம்ம 10% வந்து நம்ம இதுல கெயின் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா 1200ல 10% வைக்கிறோம்னா 120 வந்து வச்சாலே நம்ம போதும். இங்க இருந்து 120 பாத்தீங்கன்னா வச்சுக்கிறீங்களேன், 200 இருக்கானா 300 இங்க வந்தாலே போதும். அதாவது இந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து லேசா பிரேக் பண்ணாலே போதும், நமக்கு உண்டான 10% லாபத்தை எடுத்துட்டு ஓடி வந்துடலாம். ஸோ அதனாலதான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பிக் பண்ண ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிட்டோம். 11 டிவைடட் 1181ல இருக்கு. ஸோ இப்போ நம்மளால இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து 42 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரண்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 16th டேட்டு. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதை தான் வந்து அப்கமிங் டேஸ்ல நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னையோட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டே லிஸ்ட்ல வைக்கும் போது மார்க்கெட் இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனோட பிளே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது ஈஸியா தெரியுது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம பீப்புள்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அது முடியாது. ஏன்னா பெரிய பிளேயர்ஸோட பிளே பண்ணும்போது ஆட்டம் எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பிளே பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்து ஒரு நல்ல லாபம் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேண்டமா பார்க்கும்போது 50 அவுட் ஆஃப் 50 இது வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2-1 வந்து நெகட்டிவ்ல இருந்தா அதே மாதிரி 2-1 ப்ராஃபிட்ல இருக்கு. அதே மாதிரி 8 நெகட்டிவ்ல இருந்தா 8 வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ 50-50 தான் இருக்குது. அது மார்க்கெட்ல எப்பவுமே இருக்கிற விஷயம் தான். நம்ம அதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஓவரால்ல பார்க்கும்போது நமக்கு எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து கிரீன்ல இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. நேற்று பார்க்கும்போது 6 தான் இருந்துச்சு. இன்னைக்கு 2 ஸ்டாக்ஸ் கூடி இருக்கு. நல்ல பாசிட்டிவ் சைன் தான். மிச்ச ஸ்டாக்ஸுமே வந்து நமக்கு ஒரு 2%, 3%, 7%, ஒரு 10%குள்ள தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன், பாசிட்டிவ் சைடும் காட்டுறேன், நெகட்டிவ் சைடும் காட்டுறேன். ரெண்டுமே பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்டாக் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்ம என்ட்ரி எடுத்ததுல இருந்து 11% டவுன் ஆயிருக்கான். நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால இப்ப நம்ம வந்து 9%ல வச்சிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 11% வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். கரெக்டா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் காட்டணும் அப்படின்னு பாருங்களேன். வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 83க்கு காட்டுறேன். இந்த ஸ்டாக் பாருங்க. இன்கேஸ் வந்து இதை வந்து நம்ம டாப் அப் பண்ணல அப்படின்னா வெறும் 3.72ல தான் நம்ம லாபத்துல இருந்திருப்போம். ஆனா இப்ப எடுத்ததுனால 9%க்கு மேல நம்ம லாபத்துல இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாப் அப்க்கு வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டாப் அப் போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் தான் வந்து நம்ம டாப் அப் வந்து இன்னைக்குமே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நேத்து வாங்கினதை விட இன்னைக்கு பிரைஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவே போடலாம் கரண்ட் பிரைஸுக்கு. ஸோ 36க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் அப் கான்செப்ட் படி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? ரெண்டாவது எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட்.
இது கண்டினியூவாகவே டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரீன் அண்ட் ரெட்ல இருக்கு. எப்போ பாசிட்டிவ் மொமெண்டம்ல சேஞ்ச் ஆனாலும் நம்ம ஈஸியாக குயிக்காக ரிலீஸ் ஆயிடலாம். கரண்ட் ரேட்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு வந்து நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து என்ன பண்ணிக்கலாம், 250 நேற்று என்ன இது பண்ணமோ அதே தான் இன்றைக்கும் வரும். ஆல்மோஸ்ட் வந்து 10K தானே. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய 3 டாப்புமே பண்ணியாச்சு. ஒரு நியூ ஸ்டாக்குமே வாங்கியாச்சு. இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஸ்டாக் வேணாலும் எப்போ வேணாலும் வெளியே வரலாம். இது வந்து க்ளோஸ் பைல நியர்பைல இருக்கு. அமர் ராஜா இருக்கு. இன்னைக்கே ரிலீஸ் பண்ற மாதிரி தான் யோசிச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் டிலேங்கிறதுனால இன்னைக்கு பண்ண முடியல நம்மளால. மேபி அப்கமிங் டேஸ்ல எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஸ்மால் ஸ்டாக்ஸ், அதாவது மைக்ரோ ஃபண்ட்ஸுக்கு வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வீடியோஸ்மே நம்ம அப்கமிங்ல வந்து நம்ம சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதையுமே வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. வி வில் கிளாரிஃபை யூ. ஓகே, ஷூர் guys, we'll see you on next video tomorrow.